ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லி என் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீகளை குறித்து ஆண்டவரே தெளிவாக எங்களோடு ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற மேசப்பா, நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையோடு இடைபடுங்கப்பா, பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்குற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளமும் ஆயத்தப்படட்டோப்பா, பண்படுத்தப்பட்ட நிலம் போல் ஆகட்டும்ப்பா. ஒரு குடும்பத்திற்குள்ளே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு ஸ்ரீயானவள் துதிக்கிறோம். தேவனை பற்றி கொண்டு இருக்கும்போது அந்த முழு குடும்பமும் தேவனுக்குள்ளாக ஸ்தோத்திரம் அது பலப்படும் என்று பார்க்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையை இன்றைக்கு நீர் ஆண்டவரே மையமாய் போட்டபடியினாலே இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் எங்களை வழிநடத்தும். இந்த வார்த்தைகளை கற்றுத்தந்து நடத்துவீராக. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரை அப்புறப்படுத்தி ஒரு நிறைவுள்ள ஒரு சபையா, மகிமையுள்ள சபையா என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னே நிற்க கிருபை தார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஸ்திரீகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் ரெபெக்காளை குறித்து தொடர்ந்து நாம் 2 வாரமாக நாம் ரெபெக்காளுடைய குணங்களை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நாளும் நாம் ரெபெக்காளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அது வேத வசனத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாம் வாசிக்கணும். இப்படியாய் சொல்லியிருக்கு, அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அந்த 23வது வசனம் 25 ஆதியாகமம் 25:23 நாம் இப்படி வாசிக்கும். 22வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, அவள் கர்த்தரிடத்தில் போய் கர்ப்பத்தில் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. அவள் இது எனக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க அவள் கடந்து போனாள். ஆனால் இங்கே 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு உண்டாகிறது. உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் இருக்கிறது, அந்த 2 ஜாதியிலே இளையவன் மூத்தவனை சேவிப்பான் என்று சொல்லி 2 பலத்திருக்கும், ஆனால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பாருங்கள், ரெபெக்காளுடைய கற்பத்தில் 2 பிள்ளைகள் நமக்கு நன்றாக தெரியும், யாக்கோப்பு ஏசா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 பிள்ளைகளில் கர்த்தர் அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னா மூத்தவன் இளையவனுக்கு கீழே இருப்பான், இளையவன் தான் மேலே இருப்பான். அப்போ அங்கே 2 ஜாதின்னு சொல்லும்போது, இப்போ அதை ரெபெக்காள் அதை கவனமாக ஒற்று கவனிக்காம். எனக்கு கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் 2 ஜாதியை வச்சிருக்காரு. அந்த 2 ஜாதியில் ஒன்று பரிசுத்த ஜாதி, ஒன்று பிரஜாதி. அப்படிதானே 2 ஜாதி இருந்தால் அப்படி தானே இருக்க முடியும். ஒன்று பரிசுத்த ஜாதி, ஒன்று பிரஜாதி. அப்போ அந்த பிரஜாதியை அவர் என்ன செய்யார்? கீழ்ப்படுத்துவார். பரிசுத்த ஜாதி தேவனுக்கென்று வாசம் பண்ணுவதற்கு ரெபெக்காளுடைய கருவறைக்குள்ளிருந்து ஒரு சந்ததியை கர்த்தர் தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார். இதை கவனிங்க. அந்த வசனத்தை நல்ல ஆழமாக கவனித்தா ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார், பேசுவார். பாருங்க, அந்த கர்ப்பத்துக்குள் இருந்து 2 ஜாதியை கர்த்தர் உண்டாக்கி, ஒன்று தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஜாதியாய், அதுதான் யாக்கோபை பிரித்தெடுக்காரு, ஏசாவை பிரித்தெடுக்காரு. அந்த யாக்கோப்பு அந்த ரெபெக்காள் பார்க்க எப்படி என்னுடைய கருவறைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் 2 ஜாதியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இப்போ ரெபெக்காள் பொறுத்திருந்து அவங்க பார்க்கும்போது அந்த 25ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சம்பவிக்கிறது. 2 பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. 2 பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. ஏசா வேட்டையாட வன சஞ்சாரி ஆயிட்டாரு. யாக்கோப்பு கூடாரவாசியும் குணசாலியும் கூடாரவாசியுமாக மாறிட்டாரு. இதை ரெபெக்காள் கவனித்து கொண்டிருக்கான்.
அங்கே என்ன நடக்கிறது? ஏசா ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு. ஆனால் யாக்கோப்பு இங்கே இருந்து கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. ஆனால் யாக்கோப்புடைய கூழ் கொதிச்சு அழகாக வருது. ஆனால் ஏசா அதை பார்க்கும்போது அங்கே கேட்குறார், நான் இளைத்திருக்கிறேன், நான் பசித்திருக்கிறேன், எனக்கு நீ இந்த கூழை கொஞ்சம் கொடு என்று சொல்லி. இப்போ யாக்கோப்பு எது மேலே கவனமாக இருக்காரு? அந்த ஆளுகையின் மேலே அவர் கவனமாக இருக்கார். இப்போ நான் தேவனுடைய வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவம் என்ன சொல்லியிருக்கு? யாக்கோப்புக்கு கீழே தான் ஏசா இருப்பான். யாக்கோப்புக்கு அங்கே சொல்லியிருக்கு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ இப்படியே 2 பேரும் போயிட்டு இருந்தால் சேவிக்க முடியாது. அப்போ ஒருத்தர் அதில் ஓய்ந்திருக்கணும். இப்போ ஏசாவுக்கு இருக்க சேஷ்டபுத்திரம் அவனுக்கு என்னென்ன தெரியல. ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்யலை, அவனுக்கு அதை உறுதிப்படுத்தவும் இல்லை. அந்த நாட்களுடைய முறைமையின்படி மூத்த பிள்ளைக்கு சேஷ்டபுத்திரம். ஆனால் அங்கே கர்த்தர் என்ன செய்கிறான்? தனக்கென்று ஒன்றை தெரிந்து கொண்டபடியினாலே அங்கே இளையவனுக்கு அதை தாண்டி வர பண்ணுவார். இவன் கூழ் சமைக்க, ஆனால் ஏசாயிட்ட கேட்க, உனக்கு நான் இந்த கூழ் கொடுக்க வேண்டுமானா நீ உன்னுடைய சேஷ்டபுத்திரத்தை எனக்கு இன்றைக்கு என்ன செய்திரு? விற்று போடு. பாருங்க, அற்பமான ஒரு கூழ், சேஷ்டபுத்திரத்தினுடைய மதிப்பு, மரியாதை, அதனுடைய வெயிட்டு, அதனுடைய கனம், அதனுடைய ஆளுகை, அது எதுவுமே அவனுக்கு புரியலை. இவர் என்ன செய்யார்? அதை அலட்சியம் பண்ணிட்டாரு. தன்னுடைய கரத்தில் இருந்த தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்டபுத்திரத்தை தம்பிக்கு கையெழுத்திட்டு அந்த கூழை வாங்கிட்டு அவர் போயிட்டார். நான் சாகதானே போகிறேன்னு அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் அதை என்ன செய்தார்? தனக்காக்கி கொண்டார். யாக்கோப் அதை தனக்காக்கி கொண்டார். இதை யார் கவனித்துட்டு இருக்கா பாருங்கள். ரெபேக்கா அதை உற்று கவனித்துட்டே இருக்கா. வேத வசனத்தை நல்லா கவனிக்கணும், தியானிக்கணும். நம்மளும் வீட்டில் ஒரு தாயாக தான் இருக்கோம். நாமும் பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய அறிவு கண்கள், நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்க அறிவு கண்கள், தேவ திட்டம் நம்ம பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதை தெளிவாக நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லணும். யாக்கோப்பு கூடார வாசியும் குணசாலியும் சொல்லியிருக்கு. அப்போ அந்த தாயாரோடு கூட இருக்கும்போது அந்த தாய் யாக்கோப்புக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து யாக்கோப்புக்கு என்ன தெரியும்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ அந்த தாய் அந்த யாக்கோப்புக்கு என்னென்ன கர்த்தருடைய வார்த்தை, மகனே நீ என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லியிருக்காரு. அப்போ மூத்தவன் அப்படின்னா நீ தான் அந்த ஆளுகைக்கு வர வேணும். அவன் எனக்கு ஏசா மூத்தவன் தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கான். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கான். ஆனால் நீ கர்ப்பத்தில் இருக்கும்போதே கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்துட்டாரு, நீ தான் ஆளுகைக்கு பிறந்த மகன் சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா? அந்த பிள்ளைக்கு அந்த தாய் தேவனுடைய திட்டத்தையும் வார்த்தையும் வசனத்தையும் அவள் கட்டாயம் சொல்லி கொடுத்துருக்க முடியும். அவள் கர்த்தரிடத்தில் கர்ப்பத்துக்குள்ள 2 பேரும் மோதிக்கொண்டு இருக்கும்போது அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போய் கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு தாய் எப்படி இங்கே பிள்ளைகளுக்கு அதை போதிக்காமல் இருக்க முடியும்? சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் அந்த யாக்கோப் அதை என்ன செய்தார்? அந்த தாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது கவனமாக ஏற்றுக்கொண்டார், கவனமாய் அதை வாங்கி கொண்டார். அந்த அண்ணன் கூழ கேட்கும்போது அவர் சொல்லார், அந்த சேஷ்டபுத்திரத்தை எனக்கு கொடு, அந்த ஆளுகையை நீ எனக்கு கொடு, நான் இதை உனக்கு கொடுக்கேன்னு அவர் அங்கே அதை வாங்கி கொண்டார். பாருங்க, அது அங்கே அதை வாங்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆளுகையை தன்னுடைய கரத்தில் யாக்கோப்பு வாங்கின மாத்திரத்திலேயே இப்போ தாயாருக்கு தெரிந்து போயிட்டு தேவ திட்டம் யாக்கோப்புக்கு மேலே நிறைவேறுது. தேவ ஆளுகை யாக்கோப்புக்கு மேலே வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் யாக்கோப்பை எடுத்து பயன்படுத்த போகிறார் என்பதை தெளிவாக ரெபேக்காள் அந்த இடத்துல புரிந்து கொண்டால். பாருங்க, தெளிவாக புரிந்து கொண்டபடியினால தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோப்புடைய கரத்தில் வந்த பிறகுக்கு அவர் தகப்பனாகிய ஈசாக்கு
ஏசாயை கூப்பிட்டு அவரை நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ எனக்கு சமைத்து கொண்டு வா என்று சொன்னபோது அவள் அந்த வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டு அவர் வேட்டையாடி சமைத்து கொண்டு வருவதற்கு முன்பாகவே தன் மகனை அழைத்து மகனுக்கு ஆலோசனை கொடுத்து அங்கே சமையலை பண்ணுவித்து அந்த ஆசீர்வாதத்தை தன் தகப்பனிடத்திலிருந்து வாங்குவதற்காக பாருங்க. ஆசீர்வாதத்தை போய் தவறாக போய் வாங்கினா சபித்தால் அந்த சாபத்தை மாற்ற முடியாது. பாருங்க, சபித்தால் அந்த சாபத்தை மாற்ற முடியாது. ஆனால் யாக்கோபு பயப்படுகிறாரு. ஆனால் தாய் சொல்லுகிறா, உனக்கு மேலே வர சாபம் என் மேலே வரட்டு, நீ தைரியமாக போ, எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்காரு, அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கு முதல் காரணம் சேஷ்டபுத்திரம் உனக்குள்ள வந்துட்டு இனி அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள வரணும். பாருங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதம் அங்கே எப்படி இருக்குது பாருங்க. அருமையா அப்பாவுடைய ஆசீர்வாதம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே பாருங்க, 27ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்திலேருந்து வாசிக்கும் போது அங்கே ஏசாய்க்கும் யாக்கோப்புக்கும் அங்கே ஒரு பெரிய என்ன சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை குறித்ததான காரியம் வருகிறது. இப்போ யாக்கோப்பு தன்னுடைய தாய் சமைத்து கொடுத்த ஆகாரத்தை கொண்டு கொடுத்து அங்கே என்ன ஆயிற்று, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இங்கே சேஷ்டபுத்திரத்தை பெற்றுக்கொண்டார், அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம் வேதத்தில் இருந்து நாம் தியானிக்கணும். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் சொல்லுகிற ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள வராது. முதலாவது மாம்சம்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் மாம்சத்துக்குள்ளே இருக்கும்போது ஆவிக்குள்ள தேவன் வழி நடத்துவதற்கு அவர் கொண்டு போகிற காரியம், தேவனுடைய சந்ததி கடந்து வருவதற்கு தேவன் இந்த இடத்துல இந்த மனிதருக்குள்ள அவருடைய வாசஸ்தலத்தை அவர் ஸ்தாபிப்பதற்கு அவர் அங்கே ஆமை ஸ்தோத்திரை எடுத்த பாத்திரத்துக்கு எப்படி அவர் கொண்டு போகிறார் பாருங்க, எந்த அளவுக்கு கொண்டு போகிறார் பாருங்க. இங்கே யாக்கோப்பு சொல்லும்போது ஏசாட்ட சொல்லார் பாருங்க. ஏசா கேட்காரு, தகப்பனே எனக்கு இனி ஆசீர்வாதம் இல்லையா, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் எனக்கு உண்டா என்று சொல்லி அவர் கேட்கும்போது அவர் எங்கே சொல்லார் பாருங்க. 39வது வசனம் 40வது வசனத்தில் வரும்போது இங்கே பாருங்க, 40வது வசனம், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். தாயாருக்கு கர்த்தர் எப்படி வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அதே வார்த்தை தகப்பனாருக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எப்படி ரெபேக்காளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அதே வார்த்தையை இங்கே 40வது வசனம் 27-40 சொல்லுவார், உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்பாய், உன் சகோதரனை நீ சேவிப்பாய். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ யாக்கோப்புக நிலைமை தேவனுடைய உன்னத ஆசீர்வாதத்துக்கு நேர ஏசாவுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது. பட்டயத்தை தனக்கு இருந்த அந்த சேஷ்ட புத்திரத்தை கொடுத்து விட்டு அவர் பட்டயத்தை கையிலே வாங்கினார். தனக்கு இருந்த ஆளுகையை கொடுத்து விட்டு அவர் இந்த பூமியில் ஒரு பட்டயத்தை பிழைப்புக்காக எடுத்து கொண்டார். இன்றைக்கி நாம் குடும்பத்துக்குள்ளே தாயாக இருக்கிறோம். இது எல்லாவற்றையும் ரெபேக்காள் என்கிற தாய் கவனித்து கொண்டே இருந்தார். 2 பிள்ளைகளுக்குள்ள தேவ திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி இந்த கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கிற என்னை கேட்குற அருமையான தாயே, சகோதரங்களே, பிள்ளைகளே, ஒன்று யோசித்து பாருங்கள். நம்ம குடும்பத்தில் 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் இருக்கலாம், மருமகன் இருக்கலாம், மருமகள் இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள பேர பிள்ளைகள் இருக்கலாம். தாயாகிய நாம் தேவ திட்டத்தைக்காக நாம் தேவ சமூகத்திலே விசாரித்ததுண்டா? நம்ம பிள்ளைகளுக்காக தேவ திட்டத்துக்கு என் பிள்ளைகள் மேலே தேவ திட்டம் எப்படி நிறைவேறுகிறது, என் குடும்பத்தின் மூலம் தேவ திட்டம் எப்படி நிறைவேறுகிறது, தேவ சமூகத்தில் விசாரித்திருக்கிறோமா? நாம் சர்ச்சைக்கு போகிறோம், நாம் காணிக்கை கொடுக்குறோம், வெளி காணிக்கை கொடுக்குறோம், எல்லா காரியத்திலையும் நான் நல்லா செய்கிறோம் இல்லையா? நல்லா செய்கிறோம் இல்லையா? நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு விசாரணை, அடுத்த சந்ததியை எழுப்பணும் இல்லையாங்க? அடுத்த சந்ததியை எழுப்பணும் இல்லையா? நம்ம மூலம் அடுத்த சந்ததியை எழுப்பி விடணும் இல்லையா?
நம்ம பிள்ளைகளை எழுப்பணும் இல்லையா? நான் கர்த்தரிடத்துல எவ்வளவு வைராக்கியமாக நான் கர்த்தரை ஆராதிக்கிறேனோ அதை விடையும் மேலே ஒரு சந்ததி நமக்குள்ளே எழும்பி கர்த்தரை ஆராதிக்கணும் இல்லையா? கர்த்தரோடு இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்பதை நம்ம யோசித்து பார்க்குவோமா? சிந்தித்து பார்க்குவோமா? கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஓகே தான். நம் பிள்ளைகளுக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூலு, டியூஷன், பெரிய படிப்பு, பட்டம் எல்லாவற்றுக்கும் ஓகே தான்மா. ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய மேலே தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்காரு இல்லையாங்க? அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சிருக்கோமா? அதை கொஞ்சம் திரும்பி பார்க்கோமா? என் பிள்ளை உயர்ந்த படிப்பில் வரணும், ஒரு நல்ல வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், என் பிள்ளை இந்த உலகத்தில் அப்படியே 4 பேரை போல் அப்படி ஜாமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும்லாங்க. தப்பில்லை, தாயாகிய உள்ளம் அதை யோசிக்கும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? எப்படி ஆகிலும் உனக்குள்ளிருந்து ஒரு சந்ததி, உனக்குள்ளிருந்து உனக்கு உன் பின்னாடி உனக்கென்று நான் தந்திருக்கிற 2 பிள்ளைகள், உனக்கென்று தந்திருக்கிற 3 பிள்ளைகள், உன் குடும்பத்தில் தந்திருக்கிற பிள்ளைகள் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை சேவிக்குது, ஆண்டவருடைய சமூகத்தை எப்படி பற்றி கொள்ளுகிறது. இங்கே சொல்லியிருப்பாருங்க, மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லியிருக்கு. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். கர்த்தர் இனி பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வரும்போது பரிசுத்த பவுல் சொல்லும்போது அருமையாக அங்கே சொல்லாரு பாருங்க. ஏசாயா கடைசி நாட்களில் சத்தமிட்டு அழுதும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையா? ஆசீர்வாதத்தை அவர் அலட்சியம் பண்ணினார். ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினார். தான் கையில் இருந்தது பாருங்க, தனக்கிட்ட இருந்தது அவர் ஆமை ஸ்தோத்தரிக்கிற ஒரு கூழுக்காக கொடுத்து விட்டு திருப்பி தேடினவர் அவர் கிடைக்கல பாருங்க. இன்றைக்கி நம்ம கரத்தில் இருக்க ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கோமா? ஜப ஜீவிதத்தை நாம் இழந்து நிற்கோமா? தரிசனத்தை நாம் இழந்து நிற்கிறோமா? வெளிப்பாடை நாம் இழந்து நிற்கிறோமா? நான் ஒருவேளை அலட்சியம் பண்ணி நாம் இழந்திருப்போம் என்றால் நான் கண்ணீர் விட்டால் கூட கிடைக்காது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் நாம் விசாரிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம விட்டு இழந்து போனதை அவர் நமக்கு தருவார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருங்க. இழந்து போனோம்ல நம்முடைய ஆதி விசுவாசம், அன்பு, தேவன் மேலே வைத்திருந்த அன்பு பாருங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நாளில் வசனத்தை சொல்லி கொடுத்தோம், வார்த்தையை சொல்லி கொடுத்தோம், இயேசு நான் சத்தியம்னு சொல்லி கொடுத்தோம் பாருங்க. ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு படிப்பும் உலகத்தையும் சொல்லி கொடுக்கோமே பாருங்க. இதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு இல்லைங்க. நம்முடைய குடும்பத்துக்குள்ள இந்த சந்ததி எழும்பணும் பாருங்க. இன்றைக்கு இந்த ரெபேக்கால இன்னும் ஒரு கட்டத்தில் நாம் தியானிப்போமானா, ரெபேக்கால் ஒரு சபை பாருங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு சபை, ஸ்ரீ குணமுள்ள சபை எப்படி இருக்கணும்? அந்த இன்னும் தியானிக்க போனால் அநேக காரியங்களை தியானிக்கலாம். நம் சுருக்கமாக பார்த்துருக்கோம். ரெபேக்காளுடைய குணம் நலங்கள் நமக்குள்ளே வரணும். அவளுடைய குணம் பண்பு என்னங்க? அந்த ஊழியக்காரர் தண்ணியை கேட்டார், அப்படியே அவள் எதிர்பார்ல, அவளுடைய கஷ்டம், தரவுலேருந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு வர்றது அந்த நாள் லேசான காரியம் இல்லைங்க. தான் குடித்து தன் ஒட்டகத்துக்கும் கொடுத்து அந்த கொண்டு வர்றதுக்கு அவளுடைய குணத்தை பாருங்க, கீழ்ப்படிதலை பாருங்க. அந்த சபையுடைய குணம் எப்படி இருக்குது பாருங்க, கீழ்ப்படிதலை பாருங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் அந்த சபைக்குள்ள இருந்து தண்ணீர் என்று சொன்னால் ஜீவ தண்ணீர் புறப்படணுங்க. உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படணுங்க. அதுதான் சபைக்குள்ளிருந்து நாம் ஒருவரிடத்துல சம்பாசிக்கும் போது நமக்குள்ளிருந்து இயேசு வெளிப்படணும், நமக்குள்ளிருந்து ஜீவனுள்ள அந்த கன்னி வெளிப்படணுங்க. அதுதான் சபை. அதுதான் அந்த ரெபேக்காளிடத்துல காணப்பட்டது. நீ பாருங்க, ஈசாக்குங்கிற மணவாளனை கண்ட உடனே அவள் கழுதையின் மேலே அம்மை ஸ்தோத்திரம் இறங்கி அந்த ஒட்டகத்தின் மேலே அவள் இந்த இறங்கி தன்னைய முக்காடு போட்டு அந்த புருஷனுக்கு அவள் அவ்வளவு மரியாதையை செலுத்தினாள் பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கும் பாருங்க. சிறி தேவனுடைய சரீரம், மணவாளனுடைய சரீரம் சபை எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு இருக்கணும்? புறம்பான அலங்காரம் இல்லைங்க, புறம்பான அலங்காரம் இல்லை. புறம்பான அலங்காரத்தை கேட்கல. பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அங்கே பேதுரு வாக்கியம் அருமையாக சொல்லியிருப்பார் அப்போஸ்தலர். வெளிப்புறமான அலங்காரம் இல்லை, சபை உள்புறமான அலங்காரத்தை தரித்து கொண்டு இருக்கணும் பாருங்க. கர்த்தர் சமூகத்தில் எப்படி இருக்கிறது இங்கே பாருங்க. சபை கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறது, மணவாளனிடத்துல போய் விசாரிக்கிறது. என்னுடைய காரியத்தை குறித்து, என் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி இங்கே பாருங்க. அந்த கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த
கொடுத்த அந்த வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டிருக்கிறது சபை. கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, இந்த வருஷத்துல என் பிள்ளையை குறித்து இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க. நான் கற்பத்துல கருவுற்று இருக்கும் போது என் பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதா, என் டாக்டர்ஸ் எல்லாம் அபார்ஷன் பண்ணிருங்க என்று சொல்லி கொண்டு இருந்த நேரத்துல கர்த்தர் என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருங்க. இன்னைக்கு என் பிள்ளை வளர்ந்து பெரிய டாக்டரா படிச்சுட்டு இருக்கான், இல்லை டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கான், இல்லை ஒரு பெரிய பட்டதாரியா இருக்கான். கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லுகிறோமே, அந்த பிள்ளைக்கு மேல இருக்க தரிசனத்தை பாருங்க. சபை கர்த்தரிடத்துல போய் விசாரித்தது, அந்த வார்த்தையை வாங்கின உடனே அவள் அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தாள். என் மகனுக்கு மேல என்ன தரிசனம், என் பிள்ளைக்கு மேல என்ன இருக்குங்கிறத அதை சிந்திக்க ஆரம்பித்தாள். அவள் சிந்திக்க ஆரம்பித்தது மாத்திரமல்ல, அவள் அந்த யாக்கோப்புக்கு மேல தேவனுடைய கரம் வைக்கப்பட்டதையும் அவள் தெளிவாய் அங்கே உணர்ந்தாள், தெளிவாய் புரிந்தாள். இன்னைக்கு நாம் தேவ சமூகத்துல இந்த வசனத்தை நாம் ஆணித்தரமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நமக்கு தந்திருக்கிற சந்ததி நாம் தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க, சந்ததிக்காய் ஜபிக்க மறக்காதீங்க, சந்ததிக்காய் ஜபிக்க மறக்காதீங்க. ஒருவேளை நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் கர்த்தர் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஏதோ எனக்கு இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு வாழலாம். ஆனால் அன்னைக்கு ரெபேக்கா எந்த குறையுமா வாழ்ந்தது போல இல்லை, பூரணமுடைய ஒரு அழகுள்ளவளாய் காணப்பட்டாள். இன்னைக்கு நம்ம உலக காரியங்கள் அல்ல, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்துல விசாரிப்போம். நல்ல குணம் நிறைந்த ஒரு தாயினுடைய குணம் அந்த குடும்பத்தையே அலங்காரத்துக்குள்ள கொண்டு வந்துடும் பாருங்க. எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு நாம் போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ரெபேக்காள் என்கிற இடத்துல அது ஒரு நல்ல ஒரு சபைக்கு ஒப்புமையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்துல தியானிங்க. இந்த ஏசாயை போல நாம் அழுது கதறுகிறவர்களாய், பிள்ளைகளுக்காய் அழுது கதறுகிறவர்களாய் அல்ல, வார்த்தையை பற்றி கொண்டாள், வார்த்தையை பற்றி கொண்டாள். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்ட ரெபேக்காள், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்ட ரெபேக்காள். அதே போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாட்களிலே நாம் ஆமை ஸ்தோத்திரம் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஒரு புதிய வருஷம், இந்த நாட்களை நமக்குள்ள பாரம்பரியத்தை நாம் நிலைநிறுத்துவதற்கு பாரம்பரியத்தை பிள்ளைகளிடத்துல சொல்லி கொடுத்து பாரம்பரியத்துக்குள்ள பிள்ளைகளை புதைத்து போடாதீங்க. தயவு செய்து பாரம்பரியத்துக்குள்ள பிள்ளைகளை புதைத்து போடாதீங்க, உங்க சந்ததியை புதைத்து போடாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுங்க, கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து அதிகமாய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பாரம்பரியத்தை பிள்ளைகளுக்கு இருதயத்துக்குள்ள ஊட்டாதீங்க. ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பும்படியா தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் தரப்புல நிற்போம். கர்த்தருடைய மகிமையை பிள்ளைகள் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களும் இந்த புதிய வருஷமும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உத்தம இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்ட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற அந்த அம்மை ரெபேக்காளை போல நாங்களும் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு எங்கள் சந்ததிகளுக்கும் உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்லத்தக்கதாக தேவ சமூகத்திலே தரித்திருக்க தேவன் கிருபை செய்தருளிவாக. இந்த பண்டிகை காலம் பாரம்பரியம் எங்கள் குடும்பத்திற்குள்ளே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற அசை போடாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே ஆண்டவரை எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய வசனம் பிள்ளைகளுக்குள்ளே குடும்பத்திற்குள்ளே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர பிரசித்தப்பட தேவன் கிருபை தாரும். இந்த புதிய வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். வசனத்திற்கென்று செவி கொடுக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தரை எழுப்புவீராக. ஆசீர்வதியும் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.